தீபத்தினாலே இறைவன் அந்த ஆன்மாவை என்றும் ஒளி பொருந்திய ஞானத்தை அந்த ஞானத்தின் வாயிலாக தொடர்ந்து அவருக்கு வீட்டு இன்பத்தினையும் அவருக்கு என்றும் நீங்காத பேரின்பத்தினை வழங்கும்படியாக அருளாளர்கள் அருள் செய்த ஒரு சில பாடல்களை இப்பொழுது விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த பாடல்களை எல்லாம் நாம் விண்ணப்பம் செய்யும் போதும் சரி, இதை காதாலே கேட்கின்ற போதும் சரி, அதற்குண்டான பலனை நிச்சயமாக இறைவன் தந்தே தீர்வார் என்பது உண்மை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நெருப்பை நாம் தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். அப்படி இந்த பாடங்களை எல்லாம் நாம் அறிந்து விண்ணப்பம் செய்தாலும் சரி, அறியாமல் விண்ணப்பம் செய்தாலும் சரி, அதற்குண்டான பலனை நிச்சயமாக இறைவன் கொடுத்தே தீர்வான் என்பதை நாம் மனதிலே கொண்டு, இப்பொழுது நாம் நிறைய பாடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளெல்லாம் இல்லை. இந்த நால்வர் பெருமக்கள் எதற்காக இந்த பூமியிலே அவதாரம் செய்தார்கள், அவர்கள் அவதாரம் செய்ததன் நோக்கம் நிறைவேறி எப்படி அவர்கள் இறைவனை அடைந்தார்கள் என்பதை மட்டும் நாம் அவர் ஆரம்பத்தில் வந்தது நமக்கு தெரிகிறது, அவர் சென்று இறைவனை சேர்ந்தது தெரிகிறது என்பதை போல அந்த இரண்டு நிலைகளிலேயும் 4 அருளாளர்கள் அருள் செய்த அந்த பாடல்களை இப்பொழுது நாம் தொடர் விண்ணப்பமாக செய்கின்றோம். முதலாவதாக திருஞான சம்பந்த பெருமான், அப்புறம் கடைசியாக திருஞான சம்பந்த பெருமான் இந்த பூலோகத்திலே அவதாரம் செய்து இந்த உயிர்களை எல்லாம் இறைவனுக்கு பாத்திரமாகும் பொருட்டு அவர் பல அற்புதங்களை எல்லாம் செய்தார். சாம்பலை பெண்ணாக மாற்றினார். அரவம் தீண்டிய பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். படிக்காசு பெற்ற அடியார்களுக்கெல்லாம் உணவளித்தார். இப்படி எத்தனையோ திருமுறைகளை எல்லாம் பாடி பாடி இறைவனுடைய அருளை பெற்று தந்தார். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இறைவனை சுட்டி காட்டக்கூடிய ஒரு குரு பதிகம். நாம இறைவனை நேரடியாக காண முடியாது. ஏன் காண முடியாது அப்படின்னு சொன்னா, நமக்கு அந்த பக்குவம் கிடையாது. இறைவனை அறியக்கூடிய அந்த ஞானம் நமக்கு கிடையாது. நாம என்னதான் MBBS இன்ஜினியர் எல்லாம் படித்தாலும் இறைவனை அறிய முடியாது. அதனால்தான் நாவுக்கரசர் சொன்னாரு, நமச்சிவாயலே ஞானமும் கல்வியும் அப்படின்னு சொன்னார். இந்த நமச்சிவாய மந்திரம் தான் இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய கல்வி என்று நாவுக்கரசர் பெருமான் சொல்லிட்டு போயிட்டார். அதனால இந்த உலகியல் கல்வி நிச்சயமாக இறைவனை காட்டாது. அப்படிப்பட்ட காட்டாத கல்வி நமக்கு ஒரு துணையாக நின்றாலும் இறைவனுடைய அந்த ஞான கல்வி மட்டுமே இறைவனை காட்டும். அப்படி ஞானத்தை உணர்த்தக்கூடிய குருவாக திகழ்ந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த இறைவனை சுட்டி காட்டக்கூடிய பதியத்தை விண்ணப்பம் செய்வோம். நட்டப்பாட்டு